கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எதை அருவருப்போம்? ஏதாவது சாப்பாட்டில் விழுந்துச்சுனாலோ, அது பூச்சி ஏதோ ஒரு புழு மாதிரி நின்றான்னா நம்மளுக்கு அருவருப்பாக இருக்கும் இல்லையா? இங்கே தேவன் அருவருக்கிற காரியங்களை நாம் இங்கே பார்ப்போம். உபாகம் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 9லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அச்சனை பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரைத்து விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, இங்கே கிறிஸ்தவ மத்தியிலும் இந்த நாள் நேரம் பார்க்கறது, இப்படியாக ஜோசியம் பார்க்கறது, இப்படிப்பட்ட அருவருப்புகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மந்திரவாதி, குறி சொல்லுகிற நாள் பார்க்கறது, இதையெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளே அது இருக்க வேண்டாம் என்று இங்கே ஆண்டவர் தெளிவாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இனி இப்படிப்பட்ட காரியங்களை இருந்து விலகுங்கள். எல்லா நேரமும் எல்லா நாளும் நல்லதே என்று கடவுளிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், அவர் செய்தால் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் இல்லையா? எந்த நேரம் எதுவும் பார்க்காம ஆண்டவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்களைப் போல அப்படி செய்யாதீர்கள் என்று இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் இதுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். சரிங்களா? தேங்க்யூ.